Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 டீடைல் 2 படிக்கலாம். What are the methods of calculating gross domestic product and explain it methods. Gross domestic productனா GDP ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஏற்கனவே நம்ம டீடைல் 1ல படிச்சிருக்கோம். அதை கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 3 மெத்தட்ஸ் மூலமா ஜிடிபி கால்குலேட் பண்றோம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், இன்கம் அப்ரோச், வேல்யூ ஆடட் அப்ரோச். எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் இந்த மெத்தட்ல ஜிடிபி மெஷர் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் டூரிங் அ ஸ்பெசிஃபைடு பீரியட், அத மோஸ்ட்லி 1 இயர், நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதுக்காக செய்யப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதை ஆட் பண்றோம். அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா என்ன? ஃபைனல் குட்ஸ்னா குட்ஸ் தட் ஆர் ரெடி ஃபார் யூஸ் பை கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ்னா மக்களாகிய நாம, அதாவது ஒரு பொருளை யூஸ் பண்றவங்கள தான் கன்சியூமர்ஸ்னு சொல்றோம். நம்ம இமீடியட்டா யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்க பொருட்கள் லைக் பிரெட், ரைஸ், இதெல்லாம் நாம நேரடியா சமைச்சு சாப்பிடலாம் இமீடியட்டா. அண்ட் தென் மொபைல் ஃபோன் வாங்கினதும் யூஸ் பண்ணலாம். கார், ஷர்ட், டெலிவிஷன் இதெல்லாம் வாங்கினதுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நேரடியா நாம யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற பொருட்களை ஃபைனல் குட்ஸ்னு சொல்லுவோம். இன்னும் உங்களுக்கு ஃபர்தரா கிளியர் பண்ணணும்னா நான் ஃபைனல் குட்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். எதெல்லாம் ஃபைனல் குட் இல்லைன்னு சொல்லுவோம்? இப்போ ஒரு குடும்பம் பிரெட் வாங்குறாங்க, அதை இமீடியட்டா வாங்கி அவங்க சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம், நேரடியா யூஸ் பண்ணலாம், அதை ஃபைனல் குட்னு சொல்லுவோம். இதே ஒரு பேக்கரியில பிரெட் பண்றதுக்காக யூஸ் பண்ற மாவு, அதை இன்டர்மீடியட் குட்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் அ ஃபைனல் குட், அதை ஃபைனல் குட்னு சொல்ல மாட்டோம். இப்ப பால் எடுத்துட்டோம்னா ஒரு ஃபேமிலி பால் வாங்குறாங்க, நேரடியா அதை குடிக்கிறதுக்காக, அது ஃபைனல் குட்னு சொல்லுவோம் அந்த சிச்சுவேஷன்ல. அதே பாலை ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்டரியில வாங்கி அதை மாடிஃபை பண்ணி ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த இடத்துல பாலை நம்ம என்னன்னு சொல்றோம்? இட்ஸ் நாட் அ ஃபைனல் குட். இப்ப கார் வாங்குறாரு ஒருத்தர், அது கார் இஸ் அ ஃபைனல் குட். ஆனா அந்த காரை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஸ்டீல் வந்து இட்ஸ் நாட் அ ஃபைனல் குட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபைனல் குட்ஸ்னா என்னன்னு. நம்ம நேரடியா யூஸ் பண்ற பொருளை, யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்க பொருளை ஃபைனல் குட்ஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம நேரடியா பயன்படுத்துறதுக்கு அவைலபிளா இருக்க சர்வீசஸ் ஃபைனல் சர்வீசஸ்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல், காலேஜஸ்ல ப்ரொவைட் பண்ற எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஒரு சலூன்ல கிடைக்கிற ஹேர் கட், தியேட்டர்ல போய் மூவி பார்க்குறோம், இது எல்லாமே ஃபைனல் சர்வீசஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ மறுபடியும் அந்த டெஃபினேஷன் பார்க்கலாமா? The GDP is measured by adding expenditure on all final goods and services produced in a country during a specified period. ஒரு பொதுவா ஒரு ஆண்டுல நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்காக செய்யப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர்ஸை ஆட் பண்ணணும். அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். இது நம்ம டீடைல் 1ல படிச்சிருக்கோம். சீனா கன்சம்ஷன், குடும்பங்கள் ஆர் பீப்புள் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக செய்கிற செலவு, அதுதான் கன்சம்ஷன் சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸஸ் நிறுவனங்கள் மெஷின்ஸ் வாங்குறதுக்கு, பில்டிங்காக செலவு பண்ற செலவு. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜி, பப்ளிக் சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கட்டுறதுக்காக, பிரிட்ஜஸ், ஃப்ளைஓவர்ஸ் கட்டுறதுக்காக கவர்மெண்ட் மக்களுக்காக பண்ற செலவுகள். எக்ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்டு டு அதர் கண்ட்ரீஸ், மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இம்போர்ட்ஸ் மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டிற்கு இறக்குமதி செய்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம், இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்ல ஜிடிபி கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. அடுத்தது இன்கம் அப்ரோச். இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கேன். த இன்கம் அப்ரோச் இஸ் அ மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் ஜிடிபி, gross domestic product, by adding up all the incomes earned by the people and businesses involved in producing the goods and services. இந்த அப்ரோச்ல பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக அந்த செயல்பாட்டுல உள்ள மக்கள் மற்றும் நிறுவனங்கள் பெற்ற வருமானம், இன்கம் earned by people and business, பெற்ற வருமானம், அதை நம்ம
ஆட் அப் பண்றோம். மொத்த வருமானத்தை ஆட் பண்ணி கால்குலேட் பண்றது தான் ஜிடிபி. எந்த மெத்தட்ல? இன்கம் அப்ரோச்ல. இப்ப இன்கம் ஏர்ன்டு பை பீப்புள் அண்ட் பிசினஸஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்கம் ஏர்ன்டு பை பீப்புள்னா வேஜஸ் அண்ட் சேலரிஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ். அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயர்ஸோட கூலிகள், தினக்கூலி, சம்பளம் இதெல்லாம் தான் இன்கம் ஏர்ன்டு பை பீப்புள். ரெண்டல் இன்கம், இன்கம் ஏர்ன்டு பை ரெண்டிங் லேண்ட் பில்டிங் இந்த ப்ராப்பர்ட்டியை ஆர் சம் அதர் ப்ராப்பர்ட்டி இதை வாடகை கூடுறது மூலமா வர வாடகை வருமானம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஏர்ன்ட் ஃப்ரம் லெண்டிங் மணி, லோனுக்காக மணி கொடுக்கறதுனால வர இன்ட்ரெஸ்ட், பேங்க் டெபாசிட்ஸ்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட். ப்ராஃபிட் ஏர்ன்ட் பை பிசினஸ் ஓனர்ஸ் ஃப்ரம் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். பிசினஸ் ஓனர்ஸ், பிசினஸ் பண்றவங்க அவங்க ப்ராடக்ட்டை விற்கிறது மூலமா அவங்க ஏர்ன் பண்ற ப்ராஃபிட். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா வர்ற அமௌண்ட் தான் ஜிடிபி. வேஜஸ் பிளஸ் ரெண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். அடுத்த மெத்தட் வேல்யூ ஆடட் அப்ரோச். நம்ம குடிக்கிற ஒரு கப் ஆஃப் டீ அதுதான் ஃபைனல் குட். ஃபைனல் குட்னா என்னன்னு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ற டீ பவுடர், மில்க், சுகர் இதெல்லாம் இன்டர்மீடியட் குட்ஸ். எத்தனை ரூபாய்க்கு நம்ம ஒரு கப் ஆஃப் டீ விற்கிறோம் அப்படிங்கிறத அதை ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ற ஒவ்வொரு இன்டர்மீடியட் ப்ராடக்டோடைய மானிட்டரி வேல்யூவை ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். A cup of tea served to you is a final good. The goods used to produce it, tea powder, milk and sugar are intermediate goods since they form a part of the final good. One way to measure the market value of cup of tea. அந்த கப் ஆஃப் டீயை எத்தனை ரூபாய்க்கு விற்கலான்னு நாம முடிவு பண்றதுக்கான ஒரு மெத்தட் என்னன்னா டு ஆட் த வேல்யூ ப்ரொடியூஸ்டு பை ஈச் இன்டர்மீடியட் குட் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் இட். அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் அப்படிங்கிறத ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். The sum of the value added by all the intermediate goods used in production gives us the total value of final goods produced in the economy. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்ற அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு அந்த ஒரு கப் டீயோட விலையை நாம டிசைட் பண்றோம். தட்ஸ் வாட் இஸ் மென்ஷன் இன் திஸ் ஈக்குவேஷன். டீ பவுடர் பிளஸ் மில்க் பிளஸ் சுகர் ஈக்குவல் டு டீ. வேல்யூ ஆஃப் இன்டர்மீடியட் குட்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ். ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய உற்பத்திக்கு ஏற்படுற செலவுகளை எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதை ஆட் பண்றது எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். ஆனா இன்கம் அப்ரோச்னா ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உற்பத்தி செய்வதற்காக அதுல ஈடுபட்டுள்ள மக்கள், போத் மேல் அண்ட் ஃபீமேல் மற்றும் பிசினஸஸ் நிறுவனங்கள் ஏர்ன் பண்ண மொத்த வருமானம், அதுதான் இன்கம் அப்ரோச்னு சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up, share it with your friends, click on subscribe for more videos. Thank you.